இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பேபிக்கு மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தது, அது 2 பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் கொஞ்சம் நிறையவே குக் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் இதோடவே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். காஃபி ரொம்ப ரேராக தான் எடுத்துப்பேன். அதுலேயும் ப்ரூ, சன்ரைஸ் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து லெவிஸ்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரையல் பேக் மாதிரி 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மோஸ்ட்டாக காஃபி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட ஸ்டொமக் ஃபில்லிங்காலாம் ஃபீல் ஆகாது, எதுவுமே சாப்பிட தோணாது. ஸோ அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இன்றைக்கி அதனால் காஃபி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டாலே மற்ற ஒர்க்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ பேபிக்கு ரைஸ் ரெடி பண்ணும்போதே சாம்பார் வச்சுட்டேன். பேபிக்கு வடித்த ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் டேஸாக அவங்களுக்கு மில்க் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரைஸ் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, கஞ்சி தண்ணி, ஸோ அதே பேபிக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ரீசன் டேஸாக ஒரு 3 to 4 டேஸ் கிட்ட கொடுக்குறேன். நல்லாவே எடுத்துக்கிறாங்க. ஒரு சில டைம் நானுமே வந்துட்டு ஏர்லியாக ரொம்ப பசிக்குது அப்படின்னா கூட இந்த ரைஸ் கஞ்சியை வந்து எடுத்துக்கிறது. இந்த வடித்த கஞ்சிக்கு கொஞ்சம் ரைஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது சாப்பிடும்போது எனக்கு அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன்.